இருக்கணும். ஆனால் நான் சொல்ல தவறிட்டேன். ஜான்வரி 28 அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது தான் சாட்சி. அன்றைக்கி காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் என்னோடய ப்ரேயர் டைமில். ஆனால் வாயை திறந்து என்னால் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியல, ப்ரைஸ் பண்ணவே முடியல சுத்தமாக. 2 நாளாகவே என்னுடைய ப்ரேயர் அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மரண நித்திரை அடையாத படிக்க என் கண்களை விலக்கி அருளுங்கிற வார்த்தை என்னோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உணர்த்துதலுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணேன்னா, என்னால் சுத்தமான புதன்கிழமை காலையில் என்னால் ப்ரைஸ் பண்ணவே முடியல ஒரு வாய் கூட. அப்போ நான் அழுறேன் உள்ளத்துலேருந்து, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அந்த ஒரு வார்த்தை உள்ளத்துலேருந்து சொல்கிறேன். ஆனால் வாயை திறந்து என்னால் ப்ரைஸ் பண்ண முடியல, ஒரு பாட்டு பாட முடியல. அன்றைக்கி டே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி தான் எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு என்னோடய ஆவியில். அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரும்போது ஒரு துர்ச்செய்தி. என் பையனை எங்கள் அப்பா தான் பைக்கில் ஏற்றிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. அவனுக்கு 3 வயசு ஆகுது. அந்த பைக்கு அவங்க ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகும்போது சைடில் இருந்து ஒரு பைக் பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த பைக்கை மோதி பைக் ஒரு பக்கம் அவன் பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுந்திருக்கான். விழுந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய கருங்கல். ஆனால் ஆண்டவர் இந்த 2 இதில் இருந்தும் என் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்தார். எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக காலில் அடி கொஞ்சம், ஆனால் இப்போ சரியாயிட்டாங்க. பைக்கில் நல்லா சேதம். ஆனால் இந்த விஷயம் எனக்கு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப அழுக வந்தது. என்னால் அன்றைக்கி ப்ரைஸ் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக கர்த்தர் என்னை தண்டிச்சு இருந்திருக்கணும். ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி செய்யலை. 2 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டபடியே நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்போவுமே உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரு. அந்த உண்மையுள்ள தெய்வத்துக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கி என் பையன் ஒரு சாயங்காலம் வரைக்கும் அப்படி மேலேயே பார்த்துட்டு இருந்தான். அந்த அதிர்ச்சியிலேருந்து அவனால் வெளியே வர முடியல. சிறு காயங்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த அளவுக்கு அவனுக்கு வாயை திறந்து பேசவே முடியாத அளவு அதிர்ச்சி. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உயிரோடு இருக்கோன்னா அது இந்த ஜீவனுள்ள தேவன் எங்களை காத்து வச்சிருக்கிறனால மட்டும்தான். எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் விவரிச்சும் சொல்ல முடியாது. அவர் எனக்கு நல்ல தாயாகவும் தகப்பனாகவும் மெய்ப்பராகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் எனக்கு எல்லாமுமா இருந்து வழி நடத்தின இந்த ஜீவனுள்ள தெய்வத்துக்கு, என்னோட ஏசப்பாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்தி நன்றி செலுத்துகிறேன்.